மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது என்ன இடம் பாக்குறீங்களா? ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியினுடைய மெயின் பில்டிங் இதுதான். இங்க நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல 6 மாடி கட்டடம் இருக்கிறது, வகுப்பு அறைகள் இருக்கிறது. இங்கதான் அவங்க படிக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி 1963 கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி. ஓரல் ராபர்ட் என்கிற தேவ மனிதருக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பாருங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது பரிசுத்தாவியின் வல்லமையிலும் தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்திலும் இந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த அத்தாரிட்டி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்திலும் பரிசுத்தாவியனுடைய வல்லமையிலும் இந்த யூனிவர்சிட்டி கட்டப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அவங்க பரிசுத்தாவியானவருக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க 1963. இப்போ பாருங்க, 60 வருஷத்தை தாண்டி இப்பவும் இந்த யூனிவர்சிட்டியில 6000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இப்பொழுதும் படித்து கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தின் பல தேசங்கள்ல இருந்து இங்க படிக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குல்ல? அதுக்கு என்ன காரணம்? ஒரு வேத வசனம் பாருங்களேன். உபாகமம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த தேவ மனிதர் ஜெபம் பண்ணி வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதுனால அவர் செய்ததெல்லாம் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கையிட்டு செய்கிற ஒருவேளை வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், அல்லது நீங்கள் ஒரு மருத்துவராய் இருக்கலாம், அல்லது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்க கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையில ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய வருமானத்தில் ஆசீர்வாதம், உங்களுடைய வேலையில உயர்வு, உங்களுடைய நிலங்கள்ல செழிப்பான அறுவடை, உங்களுடைய பிசினஸ்ல பெருக்கம், எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்மை விசுவாசிக்கிறேன். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இப்ப சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.